போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 18/10/2025 அன்றைய நாள் குருவினுடைய அதிசார பெயர்ச்சியினுடைய பலன் துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பா பேசுவோமே. இதுவரைக்கும் 9ல் இருந்த குரு பகவான் 10க்கு வர ஈசன் ஒரு 10லே தலையோட்டினில் இறந்துண்டது அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? பாருங்களேன், 10ல் குரு வந்தாருன்னா தொழில கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை உருவாகுதுன்னு அர்த்தம். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உறவினர்கள்ட்ட ரொம்ப இணக்கமா இருங்க. கருத்து வேறுபாடுகள் வேண்டாம். அதே போல நெருங்கிய உறவினருடைய மரணம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கீழே வேலைக்கு இருக்காங்கல்ல, அவர்களால தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். சற்று கவனத்தோட இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். துலாம் ராசி நண்பர்கள், சரி, இருக்கிறதெல்லாம் எதிர்மறையாகவே இருக்க, நன்மையான பலனே இல்லையா துலாம் ராசிக்குன்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு நற்பலன்களை எல்லாம் செய்யறார். தனஸ்தானத்தை பார்க்கிறார்னா பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை எல்லாம் உருவாகும். உங்க குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். தேக ஆரோக்கியம் குறைப்பட்டாலும் மருத்துவத்தால் நற்பலன்கள் எல்லாம் கிடைக்கும். எவ்வளவு பேர் வேணாலும் எதிர்க்கட்டுங்க, எவ்வளவு எதிரிகள் உருவாகட்டும், உங்களுக்கு எதிரிகள் எல்லாம் ஸ்தம்பித்து போகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்குது. எதிரி இருந்தா தானே அவனை நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப எதிரி உருவாகிறானாவே வெற்றி உங்களுக்கு உறுதி ஆயிடுது. கடன் சுமைகள் எல்லாம் குறைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. ஒரு அற்புதம் தானே, கடன் சுமைகள் எல்லாம் குறையுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில உயர்வை ஏற்படுத்துது. இது ரொம்ப பிரகாசமான விஷயம். ஒரு பக்கம் தொழில நெருக்கடியே இருந்தாலும் இன்னொரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். குடும்பத்துல உங்க வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும். சரி, குருவினுடைய பார்வை இன்னும் சிறப்பா இடம் சார்ந்த யோகத்தையும் புதிய வாகனங்கள் சார்ந்த யோகத்தையும் ஏற்படுத்துறதுனால நன்மையான பலன்களையும் முன்னெடுத்து போங்க. கெடு பலன்கள் குறைய, நேர்மறையான பலன்கள் அதிகரிக்க அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவில்ல 10 நிமிடங்களாவது இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் இந்த புருவ மத்தியில் நினைத்து இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க. அற்புதமான மாற்றங்கள் நடக்கிறத நீங்களாகவே உணர முடியும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.